கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே தந்தையின் இறுதிச் சடங்கிற்கு பணம் இல்லாமல் தவித்த பிள்ளைகளுக்கு பூட்டை கிராம மக்கள் ஒன்றிணைந்து உதவினர். சங்கராபுரம் அருகே உள்ள பூட்டை கிராமத்தை சேர்ந்தவர்கள் கமலக்கண்ணன், வசந்தி தம்பதி. இவர்களுக்கு லாவண்யா, ரீனா, ரிஷிகா, அபினேஷ் என 4 பிள்ளைகள் உள்ளனர். கமலக்கண்ணனின் மனைவி வசந்தி 7 ஆண்டுகளுக்கு முன்னர் உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார். இந்நிலையில் கமலக்கண்ணன் அதே கிராமத்தில் கூலி வேலைக்கு சென்று தனது பிள்ளைகளை வளர்த்து வந்துள்ளார். சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கமலக்கண்ணன் தற்போது உயிரிழந்தார். பெற்றோரை இழந்து தவித்த பிள்ளைகளுக்கு கிராம மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து உதவினர். வீடு வீடாக சென்று பணம் வசூலித்து கமலக்கண்ணனின் இறுதி சடங்கை நல்ல முறையில் நடத்தி முடித்தனர். எங்கள் அம்மா 7 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அப்பா உடம்பு சரியில்லாமல் ரொம்ப இருந்தாங்க. எங்களுக்கு யாரும் இல்லை. அக்கா ஒன்று, நான் 2வது, பாப்பா ஒன்று, தம்பி ஒன்று. நாங்கள் கஷ்டத்தில் இருக்கோம். எங்களுக்கு எந்த உதவி பண்ணுங்க. பெற்றோரை இழந்து அரசின் உதவியை எதிர்நோக்கிய குழந்தைகளிடம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு ஆறுதல் கூறினார். மேலும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுப்பதாக நம்பிக்கை அளித்தார். ஹலோ சார், வணக்கம் சார். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். வந்திருக்காங்க சார், எம்எல்ஏ சார், கலெக்டர் சார் எல்லாமே வந்து பேசிட்டு போனாங்க சார். சரி சார். ஆமாம் சார், எனக்கு லாஸ்ட் தங்கச்சியும் தம்பிக்கும் படிக்கிறது மட்டும் ஏதாவது கொஞ்சம் பண்ணுங்க சார். கவர்மெண்ட் ஜாப் மாதிரி கொஞ்சம் பர்மனெண்ட்டாக கொஞ்சம் எடுத்து படிக்கணும் சார். ஓகே சார்.